அமெரிக்காவின் ஐக்கிய சுரங்க தொழிலாளர்கள் சங்கம் நிறுவப்பட்டது. 1890ஆம் ஆண்டு ஜனவரி 22 அன்று அமெரிக்காவின் ஓஹையோ மாநிலத்தில் உள்ள கொலம்பஸ் நகரில் யுனைடெட் மைன் ஒர்க்கர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற சுரங்க தொழிலாளர்கள் சங்கம் அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது. இது அமெரிக்க தொழிலாளர் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நிலக்கரி சுரங்கங்களில் வேலை செய்த தொழிலாளர்கள் மிகவும் கடினமான மற்றும் அபாயகரமான சூழ்நிலைகளில் பணியாற்றினர். நீண்ட வேலை நேரம், குறைந்த ஊதியம், பாதுகாப்பு இல்லாமை போன்ற பிரச்சனைகள் அவர்களை வாட்டின. சுரங்கங்களில் அடிக்கடி விபத்துக்கள், வெடிப்புகள் மற்றும் உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டு வந்தன. இதனால் தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளை பாதுகாக்க ஒரு வலுவான அமைப்பு தேவை என்பதை உணரத் தொடங்கினர். இந்த சூழ்நிலையில் பல்வேறு சிறிய தொழிலாளர் அமைப்புகள் ஒன்றிணைந்து யுனைடெட் மைன் ஒர்க்கர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற ஒருங்கிணைந்த சங்கத்தை உருவாக்கின. இதன் நோக்கம் சுரங்க தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுமாகும். இந்த சங்கம் சிறந்த ஊதியம், குறைந்த வேலை நேரம், பாதுகாப்பான வேலை சூழல் மற்றும் மனிதாபிமான நடத்தை போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தது. இது தொழிலாளர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது. இந்த ஒருங்கிணைந்த சங்கம் வேலை நிறுத்தங்கள், பேச்சுவார்த்தைகள் மற்றும் சட்டப்பூர்வ போராட்டங்கள் மூலம் முதலாளிகளுக்கு எதிராக தொழிலாளர்களின் குரலை உயர்த்தியது. இதன் மூலம் தொழிலாளர் உரிமைகள் தேசிய அளவில் பேசப்படும் விஷயமாக மாறின. காலப்போக்கில் இந்த சங்கம் அமெரிக்காவின் மிக சக்தி வாய்ந்த தொழிலாளர் சங்கங்களில் ஒன்றாக வளர்ந்தது. இது நிலக்கரி மட்டுமல்லாமல் பிற சுரங்க தொழிலாளர்களின் உரிமைகளையும் ஆதரித்தது. UMWAவின் முயற்சிகளால் சுரங்கங்களில் பாதுகாப்பு விதிமுறைகள் மேம்படுத்தப்பட்டன. குழந்தை தொழிலாளர் நடைமுறைகள் குறைக்கப்பட்டு தொழிலாளர்களின் நலன் குறித்த சட்டங்கள் உருவானது. இந்த சங்கம் அமெரிக்க தொழிலாளர் இயக்கத்தின் வரலாற்றில் ஒரு முக்கிய அடையாளமாக மாறியது. இது பிற தொழிலாளர்களுக்கும் சங்கங்கள் உருவாக ஊக்கமாக இருந்தது. ஆகவே 1890 ஜனவரி 22 அன்று நிறுவப்பட்ட யுனைடெட் மைன் ஒர்க்கர்ஸ் ஆஃப் அமெரிக்கா சங்கம் சுரங்க தொழிலாளர்களின் உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் சமூக நீதிக்காக நடைபெற்ற நீண்ட போராட்டத்தின் முக்கியமான அடையாளமாக இன்று வரை நினைவு கூறப்படுகிறது.